எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கும். அதை போல தமிழகத்திலே ஏற்பட போகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு, ஒரு பெரிய திருப்பத்திற்கு இந்த அருமனை, இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள். ஐயா, நீங்க சொல்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்குமே புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லது நடக்கும். தமிழக வெட்டுக்கழகத்துக்கு கூடிய நல்ல செய்தி கிடைக்கணும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2026 ஒரு மாற்றம் வரணும், தமிழக மக்களை காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ராகுல் காந்தியும் தளபதி விஜய் மீட் பண்ணி கூட்டணி உறுதி செய்யணும். கூட்டணியில் இருந்தால் கண்டிப்பாக தமிழக வெட்டுக்களுக்கு பலம் அதிகரிக்கும். தளபதி விஜய் சொன்ன மாதிரி தான் ஆட்சியிலும் அதையாவது பங்கு உண்டு, கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா திமுகவில் மிகப்பெரிய ஒரு தூணே காங்கிரஸ் கட்சி தான். அந்த தூணை உடஞ்சி போச்சுன்னா கண்டிப்பாக திமுக பெரிய இழப்பு தான். கூடிய சீக்கிரம் தளபதியோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கணும். 2026 தளபதி தலைமையில் கூட்டணி கண்டிப்பாக அமையும். எல்லாமே அது பார்த்து காத்துட்ருக்கோம். ஏன்னா தமிழக மக்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க. கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கோட்டை. அவர் வாய்ஸ் கொடுத்தானா கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கம்யூனிஸ்ட் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஏன்னா கேரளாவில் எப்படியும் கூட்டணி வைக்கிறதுக்கு தளபதியோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் வேறு வழியே இல்லை. கேரளா மக்களுக்கு தளபதி விஜய் வாய்ஸ் கொடுத்தாலே அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இப்போதைக்கு முடிவு சொல்ல மாட்டாங்க. ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் தாய் பிறந்தால் வலிப்பு இருக்கும், அதை தான் ஐயா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே ஒட்டுமொத்த தமிழக வெட்டுக்கழகத்தோடும் சரி, ஒட்டுமொத்த கட்சி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். பல கட்சிகளுக்கு தளபதி தண்ணி காட்டிகிட்டு இருக்காரு, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி